ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ப்ரோ கபடி ஆக்ஷனுக்கு நம்ம தமிழ் தலைவர் டீம்கிட்ட 2,57,00,000 இருக்கு. இதை வச்சு பவனை வாங்கலாமா, மைட்டி மணிந்தரை வாங்கலாமா, பிரதீப் நர்வாலை வாங்கலாமா, இல்லை சச்சினை வாங்கலாமா, குமன் சிங்கை வாங்கலாமா, இல்லை டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ண ஃபெசல் அட்ராச்சலி எடுக்கலாமா, ஷார்துலுவை வாங்கலாமான்னு பிளானிங்கில் இருப்பீங்க. இந்த வீடியோவில் தமிழ் தலைவர் டீம் எந்த ரைடர்ஸை எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது, கம்மி பட்ஜெட்டில் எந்த ரைடர்ஸை எடுத்தால் டீமுக்கு நல்லா இருக்கும்னு டீட்டெயில்டாக பார்ப்போம். டிஃபெண்டர்ஸை லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரைடர்ஸ்குள்ளே போகலாம். தமிழ் தலைவர் டீம் இந்த ஆக்ஷனில் மோஸ்ட்லி டிஃபெண்டர்ஸை விட ரைடர்ஸ் தான் அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நம்ம தமிழ் தலைவர் டீமில் 11 ரிட்டைன் பிளேயர்ஸ், 3 NYP சேர்த்து டோட்டலாக 14 பிளேயர்ஸ் இருக்காங்க. இருக்க எல்லா பிளேயர்ஸும் சூப்பர் பிளேயர்ஸ்னு இல்லை, பட் சில பொசிஷனுக்கு மோஸ்ட்லி பிளேயர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு லெஃப்ட் கார்னர் பொசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாகில் குலியா இருக்காரு. லாஸ்ட் 3 சீசனாக நல்லா கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயர் டாப் டிஃபெண்டராக நம்ம தமிழ் தலைவர் டீமுக்கு இருந்திருக்காரு. இப்போ அதே லெஃப்ட் கார்னர் பொசிஷன்ல ஃபெசல் அட்ராச்சலி ஆக்ஷன்ல வாங்கினா சாகில் குலியா பிளேயிங் 7ல ஆட முடியாது. ஃபெசல் அட்ராச்சலி நல்ல பிளேயர் இல்லைன்னு இல்ல, கேப்டன்சி பண்ணுவாரு, கேமை கண்ட்ரோல் பண்ணுவாரு, யங் பிளேயர்ஸை வளர்த்து விடுவாரு, சூப்பர் பிளேயர் தான். பட் ஆல்ரெடி லெஃப்ட் கார்னர் பொசிஷனுக்கு சாகில் குலியான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம டீம். ஸோ சாகில் குலியா இருக்கப்ப ஃபெசல் அட்ராச்சலி, முகமது ரெசா, சியானே மாதிரி அதிக அமௌண்ட்டுக்கு ஏலம் போற கார்னர் டிஃபெண்டர்ஸை நம்ம டீம் மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க. ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷன்ல நம்ம தமிழ் தலைவர் டீம் கார்னர்ஸை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரைடர்ஸ் தான், அப்புறமா கவர் டிஃபெண்டர்ஸ்க்கு பேக்கப் பிளேயர்ஸை எடுப்பாங்க. ஸோ ஃபேன்ஸ் ஒன்று புரிஞ்சுக்குங்க, நமக்கு பிடிச்ச பிளேயர்ஸை விட டீமுக்கு எந்த பொசிஷன்ல பிளேயர்ஸ் தேவையோ அந்த பொசிஷனுக்கு பிளேயர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும்னு யோசிங்க. சாகருக்கு அடிக்கடி இன்ஜுரி ஆகுதுன்னு டீம் மேனேஜ்மெண்ட் நினைச்சா அவருக்கு பேக்கப் பிளேயர்ஸா பேஸ் பிரைஸ்ல இருக்க பிளேயர்ஸ் தான் மோஸ்ட்லி எடுப்பாங்க. கவர் பொசிஷன்ல மோஹித், அபிஷேக் லாஸ்ட் இயர் எப்படி சொதப்பினாங்கன்னு நமக்கே நல்லாவே தெரியும். ஸோ கவர் பொசிஷன்ல கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸா இருக்க சுனில் குமார், சுர்ஜித் சிங் மாதிரி பிளேயர்ஸை பட்ஜெட் இருந்தா ட்ரை பண்ணுவாங்க. பட்ஜெட் இல்லாட்டி யங் டேலண்டட் கவர் பிளேயர்ஸா இருக்க பாபு, குர்தீப் மாதிரி பிளேயர்ஸுக்கு போகலாம். ஆல்ரவுண்டர்ஸ்ல விஜய் மாலிக், நிதின் ராவல் மாதிரி பிளேயர்ஸ் நல்ல சாய்ஸா இருப்பாங்க. ஆல்ரவுண்டர்ஸ்க்கும் டிஃபெண்டர்ஸுக்கும் தனியா டைம் இருந்தா இன்னொரு வீடியோல டீடைல்டா பார்ப்போம். தமிழ் தலைவர் டீம்ல டிஃபெண்டர்ஸை விட ரைடர்ஸ்ல தான் நிறைய பிரச்சனை இருக்கு. நரேந்தர் கண்டலா ஒரு ரைடர் இருக்காரு, அவருக்கு சப்போர்ட்டா விஷால் சாகல், நிதின் சிங் இருக்காங்க. தமிழ் தலைவர் டீம் NYP சைனிங்ல திராஜ் பால்மரே, ராம்குமார் 2 ரைடர்ஸை எடுத்திருந்தாங்க. விஷால் சாகல், நிதின் சிங் டேலண்ட் இருக்க பிளேயர்ஸ் லாஸ்ட் இயர் டீசெண்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சீசன் முடிகிறப்ப விஷால் சாகல் அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாரு. ஆனால் யங் ரைடர்ஸை ஃபுல்லாக நம்பி போக முடியாது. பிகேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ரைடர்ஸ் வேணும். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் டீம்ல இல்லாமல் நம்ம நிறைய அடி வாங்கியாச்சு. நம்ம கிட்ட இருக்க 2,57,00,000 வச்சுக்கிட்டு எந்த மாதிரி ரைடர்ஸை வாங்கலாம்? பவன் ஷராவத், மணிந்தர் மாதிரி ரைடர்ஸ்லாம் கம்மி பட்சம் 1.5 கோடியிலிருந்து 2.5 கோடி வரையும் போவாங்க. அதுவும் இல்லாமல் தேவைப்பட்டா அவங்க ஆல்ரெடி பிளே பண்ண பழைய டீமே அவங்களுக்கு FBM கார்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு பவன், மணிந்தர் தான் வேணும்னா நம்ம கிட்ட இருக்க 2,57,00,000 2 கோடியை அவங்களுக்கு ஒதுக்கிட வேண்டியதான். மீதி 57 லட்சத்துல பேஸ் பிரைஸ்க்கு கிடைக்கிற யங் பிளேயர்ஸை வாங்கிட்டு மிக்சர் சாப்பிட்டு ஆக்ஷனை முடிச்சுட்டு வந்துட வேண்டியதான். ஸோ நம்ம டார்கெட் 75 லட்சத்துல இருந்து 1 கோடி போற ரைடர்ஸா இருந்தா பெட்டரா இருக்கும். 2 ரைடர்ஸை 1.5 கோடிக்கு வாங்கிட்டு மீதி இருக்க அமௌண்ட் 1 கோடியில கவர் பிளேயர்ஸும் ஆல்ரவுண்டர்ஸும் பட்ஜெட் இருந்தா வாங்கலாம். இந்த வீடியோல அதிக அமௌண்ட் போற ரைடர்ஸ்ல இருந்து கம்மி பட்ஜெட்ல கிடைக்கிற டேலண்டான ரைடர்ஸ் வரைக்கும் சொல்றேன். எந்த காம்பினேஷன்ல எந்தெந்த ரைடர்ஸை வாங்கலாம்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பவன் ஷராவத் கேட்டகரி 7 இருக்காரு. பேஸ் பிரைஸ் இவருக்கு 30 லட்சம். இந்திய கபடி டீமோட கேப்டன் ஹை பிளேயர் பவன் ஷராவத். ஆல்ரெடி நம்ம தமிழ் தலைவர் டீம் ப்ரோ கபடி ஆக்ஷன்ல ஆல் அவுட் போய் பிக் பண்ண பிளேயர் தான் பவன் ஷராவத். அப்போ நம்ம தமிழ் தலைவர் கோச்சா இருந்த உதயகுமார் தான் இப்பவும் கோச்சா இருக்காரு. பவன் ஷராவத் லாஸ்ட் இயர் தெலுங்கு டைட்டன்ஸ் டீமுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. பட் தெலுங்கு டைட்டன்ஸ் டீம்ல இருக்க மீதி ரைடர்ஸ்ட அவருக்கு சப்போர்ட் கிடைக்கல. பவன் ஷராவத் மினிமம் 1.5 கோடியில இருந்து மேக்ஸிமம் 2.5 கோடி வரைக்கும் ஆக்ஷன்ல போக வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் வேணும்னு நினைச்சா FBM கார்டு யூஸ் பண்ணலாம். பெங்களூர் புல்ஸ் டீம் இந்த சீசன்ல வேற பரத் கூட, விகாஸ் கொண்டலா மாதிரி ரைடர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரந்தீர் சிங் மறுபடியும் பவன் ஷராவத்தை வாங்க வாய்ப்பு இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மணிந்தர் சிங் கேட்டகரி 7 இருக்காரு. இவருக்கு பேஸ் பிரைஸ் 30 லட்சம். மைட்டி மணிந்தர் சிங் பிகேல ஒரு கன்சிஸ்டன்டான பிளேயர், பவர் அண்ட் ஸ்ட்ரெங்த் இருக்க ரைடரு, மல்டி பாயிண்ட் ஸ்பெஷலிஸ்ட். மேனீட்டர் மணிந்தர் சிங் நிறைய சூப்பர் ரைடு எடுப்பாரு. கேமோட எந்த மொமெண்ட்ல வேணாலும் மேட்சை மாத்திர கெப்பாசிட்டி இருக்க ரைடரு.
லாஸ்ட் இயர் 2.25 கோடி கொடுத்து பெங்காலோரிஸ் டீம் FBM கார்டு யூஸ் பண்ணி மணிந்தர் சிங்கை வாங்கினாங்க. ஸோ இந்த வருஷமும் பெங்காலோரிஸ் டீம் மணிந்தர் சிங்கை FBM கார்டு யூஸ் பண்ணி வாங்க அதிக வாய்ப்பு இருக்கு. பிரதீப் நர்வால் கேட்டகரி B-ல இருக்காரு. பேஸ் பிரைஸ் 20 லட்சம். PKL ரீச் ஆக முக்கிய காரணமா இருந்த பிளேயர் ரெக்கார்டு மேக்கர் டுப்கி கிங். பிரதீப் நர்வால் கேப்டனா இருந்து பாட்னா பைரேட்ஸ் டீமுக்கு ட்ரோஃபி வின் பண்ணி கொடுத்திருக்காரு. சீசன் 8-9ல இருந்த மாதிரி அவரோட ஃபார்ம் லாஸ்ட் சீசன் இல்ல. யூபி வதாஸ் கோச் ஜஸ்வீர் சிங்கோட நிறைய கான்ட்ரவர்சியும் பிரதீப் நர்வாலுக்கு போச்சு. யூபி வதாஸ் கோச் பிரதீப் நர்வாலை சரியா யூஸ் பண்ணல. நிறைய மேட்ச் பிரதீப் நர்வாலை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு யங் ரைடர்ஸ் ககன கவுடா, அனில் குமாரி மாதிரி பிளேயர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு யூபி கோச். பிரதீப் நர்வால் இன்னும் பழைய பிரதீப் நர்வாலா வரல. முன்னாடி டிஃபெண்டர்ஸ் டேக்கிள் இனிஷியேட் பண்ணா பிரதீப் நர்வால் ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. இப்ப ஸ்ட்ரகிள் இல்லாம ஈஸியா கிவ் அப் பண்ணிடுறாரு. ரீசெண்டா இந்தியா டீம்ல இடம் கிடைக்கல. சீனியர் நேஷனல்ஸ்ல ஹரியானா டீம்ல இடம் கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்சா எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ணணுங்கிற மென்டாலிட்டியில தான் பிரதீப் நர்வால் இருப்பாரு. பிரதீப் நர்வால் இந்த வாட்டி ஆக்ஷன்ல கம்மி அமௌண்ட்டுக்கு கிடைப்பாரு. தமிழ் தலைவாஸ் டீம் அவரை வாங்கலாமா வேணாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. யூபி வதாஸ் டீம் மோஸ்ட்லி FBM அவருக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. குஜராத் ஜெயின்ஸ் டீம்கிட்ட 4 கோடி பர்ஸ்ல அமௌண்ட் மீதி இருக்கு. ஸோ ராம்மகர் சிங் பிரதீப் நர்வாலா எடுப்பாரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சச்சின் டெண்டுல்கர் கேட்டகரி A-ல இருக்காரு. இவருக்கும் பேஸ் பிரைஸ் 30 லட்சம். பாட்னா பைரேட்ஸ் டீம் இவரை ரிலீஸ் பண்ணதே பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. பாட்னா பைரேட்ஸ் டீமுக்காக கன்சிஸ்டன்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருக்காரு. டாப் ரைடராகவும் இருந்திருக்காரு. சச்சின் ஒரு டீம் பிளேயரு. டீம் தோக்கிற சுச்சுவேஷன் போனாலும் கடைசி வரையும் கிவ் அப் பண்ணாம ஆடுவாரு. இன்ஜுரி இருந்தா கூட கேர் பண்ணாம டீமுக்காக 100% கமிட்மெண்ட் கொடுப்பாரு. போனஸ் நிறைய எடுப்பாரு. இன் பொசிஷன்ல டேக்கிள்ஸ் நிறைய ட்ரை பண்ணுவாரு. சச்சின் டெண்டுல்கர் A கேட்டகரியில இருக்கனால 1 கோடியில இருந்து 1.25 கோடி வரை கூட போவாரு. நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் இவரை மஸ்ட் ட்ரை பண்ணலாம். யோசிச்சு பாருங்க நரேந்தர் அண்ட் சச்சின் காம்போ ரைடிங்ல எப்படி இருக்கும்னு. பட் பிரச்சனை என்னன்னா பாட்னா பைரேட்ஸ் டீம் மோஸ்ட்லி FBM கார்டை யூஸ் பண்ணுவாங்க சச்சினுக்கு. விகாஸ் கண்டோலா நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் சீசன் 9ல விகாஸ் கண்டோலாவை ரொம்ப ட்ரை பண்ணாங்க. சீசன் 7-8ல நல்லா கன்சிஸ்டன்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பெங்களூர் புல்ஸ்ல லாஸ்ட் சீசன் அந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் இல்ல, ஸ்லோ ஆகிட்டாரு. நம்ம தர்மராஜ் சேர்லாதன் அண்ணா விகாஸ் கண்டோலாவோட ஹரியானால ஒன்னா பிளே பண்ணியிருக்காரு. கமெண்ட்ரிலேயே அவரை புகழ்ந்து பேசுவாரு. ஸோ அவரை எடுத்து நம்ம டீம் நல்லா யூஸ் பண்ணலாம். அஜித் குமார் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அஜித் குமாரோட பிரைம் ஃபார்ம்ல இருக்கப்ப நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் அவரை ரிட்டைன் பண்ணாம ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சீசன் 9ல ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் ட்ரோஃபி எடுக்க அர்ஜுன் தேஸ்வாலுக்கு நல்லா சப்போர்ட்டிவ் ரைடரா இருந்தாரு அஜித் குமார். ஸ்பீடா இருக்க யங் டேலண்டடான ரைடர். ரன்னிங் ஹேண்ட் டச்ல அசால்ட்டா பாயிண்ட் எடுப்பாரு. லாஸ்ட் இயர் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல அந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்கு நல்ல ஆப்ஷன்ஸா இருப்பாரு. குமன் சிங் ஒரு சூப்பரான யங் ரைடர். போனஸ் நிறைய எடுப்பாரு. ஸோ இவருக்கு தமிழ் தலைவாஸ் டீம் 1 கோடி வரையும் ட்ரை பண்ணலாம். நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. பட் குமன் சிங்க்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் நிறைய இருக்கு. லாஸ்ட் இயர் யூம்பா டீம்ல இன்ஜுரினால நிறைய மேட்சஸ் ஆட முடியல. அதனாலதான் யூம்பா டீம் இவரை ரிட்டைன் பண்ணாம ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சீனியர் நேஷனல்ஸ்ல ரயில்வேஸ் டீமுக்கு பிளே பண்ணாரு குமன் சிங். அங்க கோச் பண்ணது நம்ம தர்மராஜ் சேர்லாதன் அண்ணா தான். ஸோ தமிழ் தலைவாஸ்க்கு இவர் நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. மஞ்சித் லாஸ்ட் இயர் பாட்னா பைரேட்ஸ் டீமுக்கு டீசெண்டா பிளே பண்ணாரு. ஆல்ரெடி தமிழ் தலைவாஸ் செட்டப்ல இருந்த பிளேயரு. ஆப்போனன்ட் டீம் 6-7 பேர் மேட்ல இருக்கப்ப போனஸ் ரன்னிங் ஹேண்ட் டச்ல ஈஸியா பாயிண்ட் எடுப்பாரு. 5 டிஃபெண்டர் ஆப்போனன்ட் டீம் மேட்ல இருக்கப்ப கஷ்டப்படுவாரு. நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் இவரை 75 லட்சம் வரையும் ட்ரை பண்ணி போலாம். சந்திரன் ரஞ்சித் PKL பழைய சீசன்ஸ்ல செமையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பவனுக்கு சப்போர்ட்டிவா பெங்களூர் புல்ஸ் டீம்ல நல்லாவே ஆடி இருக்காரு பாஸ்ட்ல. பட் இன்ஜுரி கன்சர்ன் இருக்க பிளேயர் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. சித்தார்த் தேசாய் ஸ்ட்ராங்கான ரைடர். மல்டி பாயிண்ட் ரைடு எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்க பிளேயர். பட் இவருக்கு இன்ஜுரி பிரச்சனை நிறையவே இருக்கு. ஆக்ஷன்ல கம்மி அமௌண்ட்டுக்கு கிடைச்சா நம்ம வாங்கி நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். மீட்டு சர்மா ஹரியானாவை சேர்ந்த ரைடர். லாஸ்ட் இயர் ப்ரோ கபடி ஆக்ஷன்ல ஆஷு மாலிக்கும் மீட்டு சர்மாவை நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் ட்ரை பண்ணாங்க. டெல்லி டீம் ஆஷு மாலிக்கு FBM கார்டு யூஸ் பண்ணிட்டாங்க. மீட்டு சர்மாவை நம்மளை விட அதிகம் போய் வாங்கிட்டாங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம்ல இருக்கப்ப மீட்டு சர்மா சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. லாஸ்ட் இயர் டெல்லியில சரியா அவரால் பிளே பண்ண முடியல, ஸ்லோ ஆயிட்டாரு. ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் முன்னாள் கோச்சா இருந்த இந்திய கேப்டன் ராகேஷ் குமார் மீட்டு சர்மாவை ஹையா ரேட் பண்றாரு. சீனியர் நேஷனல்லையும் தர்மராஜ் சேர்லாதன் அண்ணா கோச்சிங் கீழே ரயில்வே ஸ்குவாட்ல இருந்தாரு மீட்டு சர்மா. ஸ்ரீகாந்த் ஜாதவ் PKL நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பிளேயர். பெங்காலோரிஸ் டீம்ல மணிந்தர் சிங், நிதின் தன்கர் மாதிரி பிளேயர்ஸ் இருந்தனால ஸ்ரீகாந்த் ஜாதவால பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. PKL ஆக்ஷன்ல ஸ்ரீகாந்த் ஜாதவ் கம்மி அமௌண்ட்டுக்கு கிடைச்சா தமிழ் தலைவாஸ் டீம் ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி வீடியோ லெங்தா போயிருச்சு. கடைசியா லோ பட்ஜெட்ல 3 யங் டேலண்டான ரைடர்ஸை மட்டும் பார்ப்போம். ஜெய் பகவான் யங்கான ரைடர், செம டேலண்ட் இருக்க பிளேயர். யூம்பா டீம் இவரை சரியா யூஸ் பண்ணல.
சீனியர் நேஷனல்ல ராஜஸ்தான் டீமுக்காக தனியால செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. நம்ம தமிழ் தலைவர்ஸ் டீமுக்கு கம்மி பட்ஜெட்ல நல்ல ஆப்ஷனா ஜெய்பவான் இருப்பாரு. ஜெய்பவானை நம்ம வேணும்னா தேர்ட் ரைடரா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா பேக்கப் பிளேயரா வச்சுக்கலாம். மஞ்சித் தபாங் டெல்லி டீம்ல தேர்ட் ரைடரா சில மேட்சஸ்ல பிளே பண்ண ரைடர். நவீன் எக்ஸ்பிரஸ், ஆஷு மாலிக், மீட்டு சர்மா மாதிரி பிளேயர்ஸ் இருக்கனால மஞ்சித்தால அந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஜூனியர் வேர்ல்டு கப்ல பிளே பண்ணியிருக்காரு. தபாங் டெல்லி டீமுக்கு டூ ஆர் டேல நிறைய வாட்டி பாயிண்ட் எடுத்திருக்காரு. டேக்கிள் பண்றப்ப அசிஸ்டும் பண்ணியிருக்காரு. ஸோ கம்மி பட்ஜெட்ல மஞ்சித் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு பேக்கப் பிளேயருக்கு. வினய் சீசன் 9ல தெலுங்கு டைட்டன்ஸ் டீமுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு யங் ரைடர். ரன்னிங் ஹேண்ட் டச், ரிவர்ஸ் டோ டச்னு இவரோட ஸ்கில் நல்லாவே இருக்கு. அதனால தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் இவரை சீசன் 10க்கு ரிட்டைன் பண்ணாங்க. பட் இன்ஜுரினால ஃபுல் சீசன் ஆட முடியல. தமிழ் தலைவர்ஸ் டீமுக்கு ஒரு நல்ல பேக்கப் பிளேயர் ஆப்ஷனா இருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எந்த ரைடரை எடுக்கலான்னு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க கபடி ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.